தேடலை பொறுத்து அது எல்லாமே வரும். திமுக காரனை ஒரு வாட்டி போய் நம்ம ஃபாலோ பண்ணி அது சம்பந்தமா வந்ததுன்னா அதுக்கப்புறம் திருட்டு பயணங்கள்லாம் வருவாங்க. ஸ்டாலின் ஒரு இது நடிச்சார், ஒரு பாட்டு ஒண்ணு குறிஞ்சி மலர். அந்த பாட்டு வந்து அந்த ஒரே ரத்தம்னு, அது காதல இருந்து ஒரே ரத்தம், அதனால அது வேற விஷயம். காதனாச்சு பாட்டு பார்த்துருக்கீங்களா? இல்லப்பா, நிறைய ஒரு டான்ஸ் ஒன்று போடணும். வேணாம் மச்சா வேணாம் மச்சா, கீழே ஒரு அமுக்கு மேலே ஒரு அமுக்கு, என்ன சரியா? இதோட அந்த அவனுக்கு தெரிஞ்ச டான்ஸ் அதுதான், சரியா? அவர் பையன் பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ் அது அதுக்கு மேல தம்பி அழுனோட ஓத்தா எனக்கு ஏதாவது வச்சு உம்மான வாயில பூக்க போல. கலா ரசிகர்களாக இருக்காங்களா? இல்லை, அது கலா ரசிகர்களாக இருக்காங்களா, இல்லை கலா மாஸ்டர் வைத்து இவர்கள் அந்த மாநாட மாறுபாடு அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை போட்டு அதில் வந்து அதை முழு நேரமாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்களா அப்படின்றதெல்லாம் வேற விஷயம். ₹1000 நீ கொடுப்பேன், அதை வாங்கறதுக்கு நான் இருப்பேன்னா தெரியலையா? 1000 ரூபாய் இந்த பக்கம் கொடுத்துட்டு 3500 ரூபாய் அந்த பக்கம் வாங்கி போயிடுறீ. வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? வாத்தா நல்லா இருக்கியா? வாங்க வாங்க வாங்க, போயிட்டு வாங்க. வாங்கம்மா, வீட்டுல சௌக்கியமா? போயிட்டு வாங்க. வணக்கம் வணக்கம் ஐயா, வாங்கம்மா. அவன் என்னடா அவன் சுவிட்சர்லாந்துல போய் என்னமோ வெள்ளக்காரியை கட்டி பிடிச்சின்னு இருக்கான். யார்? அந்த இன்ப நிதி. பாரு பாரு யார் தெரிதா? ஸோ எந்த கட்சியை சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பற்றி சொல்லும். அதனால தான் நம்ம எப்பவுமே சொல்கிறோமே, எந்த குழந்தை நல்ல குழந்தை தான் மண்ணில் வீர கையிலே, அது எம்ஜிஆர் ஆவதும் கருணாநிதி ஆவதும் பண்பின் அடிப்படையிலே. தேர்தலில் வந்து அந்த கேம்பெயின் அப்படிங்கிறதே ஒரு தனி கலை. அதில் நம்ம போய் ஒரு அதில் திமுக காரன் எச்சக்கலை. நம்ம ஒரு தேர்தல் கேம்பெயின் சாங்கை கிரியேட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது ஊரூரா போய் நம்மளுக்காக பிரச்சனை பண்ணோம். ஸ்டாலின் தான் வராரு, வாயில தூக்கி வச்சாரு. நான் சொல்றது திராவிட வாழைப்பழத்தை. குதிரையில போறாரு. பெரிய ராஜாதேவ் சிங் குதிரையில போறாராம். அந்த இதுல வரும் தெரியுமா, வடிவேலு காமெடியில. ஆமாம் வருமா? இடி முழங்கவா? இடிக்கும் உனக்கு என்னடா பெரிய முழங்க போகுது? இல்ல உனக்கு என்ன இருக்கு? இடிச்சத்தத்தை கேட்டா நீ மயங்கி விழுந்துருவியாடா? அதுக்காகத்தான் கோடையடி குமார்னு உனக்கு பேரா? வேற ஏதாவது பிரச்சனை வரணும்ன்றீங்க? தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. இதெல்லாம் உங்களுக்கே சிரிப்பு வராது. ஆனா அதுல ஒண்ணு தெரியுமா, இந்த மாதிரி கை தடவினே போகும்போது 4-5 பேருக்கு மோதிரம் காணாம போயிடுச்சான். அவர் மோதிரத்தை தான் யாரோ கொடுக்க பாக்குறாங்க. இல்லைங்க, அதை எங்க கொடுப்பாங்க? திருப்பதிக்கே லட்டா, பழனிக்கே பஞ்சாமிர்தமா, கருணாநிதி குடும்பத்திட்டே லவுட்ட முடியுமா? எல்லாரும் அப்படியே எனக்கு ஒரு லாலிபாப் வாங்கி கொடுங்க, வாயில வச்சுக்கிட்டு சூப்பிக்கிட்டே போறேன். ஏங்க, ஒரு மாற்றுத்திறனாளி ஒரே காரணத்துக்காக ஒரு கோப்பை ஒருத்தர் கொண்டு வந்தாருன்னு மனசார தந்தையும் மகனும் ஏமாந்து அவருக்கு சந்தோஷத்தை கொடுத்த பாண்டி புல்லட்டு பாண்டி அழுத்தமாடிங்க, நல்லா தெரியுது. ஸ்டாலினுக்கு தனியா ஒரு கோப்பையான், உதவாநிதிக்கு தனியா ஒரு கோப்பையான். ஏண்டா மாகாமடையீங்களா? உங்களுக்கு அது கூட தெரியாதா? இதுக்கு வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியல. அவன் அங்க ஒரு கப்பு இங்க ஒரு கப்புன்னு மாத்தி மாத்தி கொண்டு வந்திருக்கானு கூட தெரியாம அவன் அப்படியே நிக்கிறான்னா, அவன் எப்படிப்பட்ட ஒரு தத்தியா இருக்கணும், இவன் எப்படிப்பட்ட ஒரு தத்தியா இருக்கணும். அதெல்லாம் பெரிய தத்தி சின்ன தத்தின்னு சொல்றான். தோத்துக்கிட்டே இருக்கீடா. கர்ணன் படம் பாத்தீங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கிருஷ்ணர் வேஷம் மாத்திட்டு வந்து கவச குண்டலத்தை கேட்பாரு. அதை தெரிஞ்சும் சிவாஜி சிரிச்சுட்டே பிச்சு கொடுப்பாருல, அது வந்து டெஸ்டினி, அதை அப்படிதான் இருக்கணும், அதுதான் தர்மா. அதனால தெரிஞ்சுக்கோங்க. சிவாஜி செத்து விட்டாரு அதுல, அந்த படத்துல. ஏய், அவன் செத்துட்டான்டா. தெரியும் தெரியும், நீங்க எங்க போறீங்க வாங்க. பாதி பாட்டு முடியல. ஒரு பெருமையாடா அப்படின்னு
கிரிக்கெட்டை பத்தி உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு? கிரிக்கெட்டை பத்தி தெரியாம நீங்க பாட்டு ஏதாவது பேசுறீங்க. ஸ்டாலினுக்குலாம் தெரியுமாமா? ஸ்டாலின் வந்து லெக் ஸ்பின் போலர், அது உங்க பையனே சொல்லியிருக்காப்லையே. பெரிய விஷயம். அதான் சொல்றேன். அதான் பார்த்தேன் அந்த லெக் ஸ்பின்னு. அந்த வீடியோ போடுப்பா. எதுலங்க டிவி ஒலிம்பிக்ல ஜோதி அந்த மாதிரி. ஏங்க விழாவை தொடங்கி வைக்கிறாங்க, நோ யாரும் குடிசையை கொளுத்துற மாதிரி உத்து பார்த்துருக்கீங்க. இல்லைங்க செய்தாலும் வந்து ஆச்சரியப்பட. ஐயோ தீப்பறி திரும்பவும் பார்த்து குடிசை எரிஞ்சிருச்சு. எப்படா இது? யார் எது குருகா? ஏங்க அவர் யாரும் தெரியாது, அவர் யாரும் தெரியலையா? படிச்சு சொன்னாங்க கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி.